சரக்கு தான் பிரச்சனையா உங்களுடைய டைவர்ஸுக்கு? சரக்கு அடிக்கிற பழக்கம் உள்ள ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒன்றாக வாழ முடியுமா? எப்படிங்க வாழ முடியும்? ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனைவியினுடைய எதிர்பார்ப்பு வீட்டுல நடக்கிற நல்லதையோ கெட்டதையோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், ஒரு ஆசையா பேசணும், அன்பான வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? ஃபுல்லா சரக்க போட்டுட்டு வீட்டுக்கு வர்றோம். பேசவே முடியாத நிலையில இருந்தோம் அப்படின்னா அவங்க எப்படி உங்கள்கிட்ட பேசுவாங்க? அவங்க எப்படி உங்கள்கிட்ட ஒரு 4 நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் பகிர்ந்துக்க முடியும்? இது பல குடும்பங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல மனைவி என்ன பண்ணுவாங்க? ஏங்க குடிக்கிறீங்க? எதுக்காக குடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததில்ல, உங்களுடைய உடம்பு கெட்டு போயிடணும் முதல்ல சொல்லி பார்ப்பாங்க. அடுத்து சண்டை போட்டு பார்ப்பாங்க, உங்களை அடிச்சு கூட பார்ப்பாங்க. அடுத்ததா உங்களோட அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட சொல்லி பார்ப்பாங்க. அடுத்து அவங்களோட அப்பா அம்மாட்ட நியூஸ் போயிடும். அடுத்து அவங்களுடைய அப்பா அம்மாட்டையும் சொல்லி பார்ப்பாங்க. அப்பயும் நீங்க கேட்கல அப்படின்னா ஊர்ல 4 பேரை வச்சு பஞ்சாயத்து நடக்கும். பஞ்சாயத்து நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? டைவர்ஸ் தான். நேரடியாக பிரிவினை தான் அங்க நடக்கும். சார், பெண்ணுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் நீட உங்களால கொடுக்க முடியலன்னா வேற யாரு கொடுப்பா? புருஷனால கொடுக்க முடியல அப்படின்னோம்னா வேற யாருதான் கொடுப்பா? அது கூட கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு கணவர்? உங்களுடைய பிரிவினை வாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு காரணியா, ஒரு பெரிய ஒரு தீய சக்தி அமைகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் தான். உங்களுடைய குடும்பமும் பிரியக்கூடிய நிலையில் இருக்கிறதா? உங்களுடைய கணவனும் உங்களிடம் ஆசை வார்த்தையாக பேசுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு குடித்துக் கொண்டிருக்கிறாரா? குடியிலிருந்து விடுதலை பெறலாம். உங்களுடைய கணவனை சிறப்பான ஒரு அன்பான கணவனாக மாற்றலாம். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.